ஒரு சாரல், புல்லின் நுனியில் பனித்துளி. அந்த மாலை வேளையில் நல்ல பிளாக் டீயுடன் பால்கனியில் நான். அப்போ ஒரு அழகான கதை எழுதணும்னு தோணுச்சுங்க. என்ன கதை விடுற மாதிரி இருக்கா? இல்ல, எனக்கு எழுதணும்னு தோணுச்சு, எழுதுவோம். தலைப்ப கூட எழுதிட்டேங்க, மாற்றம். தலைப்ப மட்டும் மாற்றம்னு வச்சுட்டு இங்க ஒன்னையுமே மாத்தாமே உட்காந்துட்டு இருந்தேன். என்னடா பண்ணலான்னு டைம் பாக்குறதுக்கு போன் எடுத்தா போன்ல மாமா வந்துட்டாரு. இந்த மாமா எதையுமே மாற்றக்கூடாது அப்படின்னு மாற்றத்துக்கு எதிராக பேசினாரு. முதல்ல மாமா எதை மாத்தக்கூடாதுன்னு சொன்னாரு, நீங்களே கேட்டுருங்க. இந்த காலத்தில் மலை அள்ளுறது கூட ஒரு கம்யூனிட்டி இருந்தது. இப்போ மலை அள்ளுறதுங்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். என்னடா எதையுமே மாத்தக்கூடாதுன்னு சொன்ன மாமா இப்போ முதல்லயே மாத்திட்டாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். சரி, நாம் கதை எழுதுவோம், நாம் கதை படிப்போம். இவ்வளவு வயசான இந்த மாமா அவர் முதல்லயே மாத்தினது அப்புறம் தப்புன்னு மாத்தி பேசுறாரு. ஆனா நம்ம அண்ணாத்தைய பாருங்க, அண்ணாத்த நீ பேச அண்ணாத்த. அதே மாதிரிதான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது பாத்தீங்கல்ல, ராஜநடை ராஜநடை ராஜநடை. மீசையே முளைக்கலைனாலும் ராஜநடை நடந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ரத்தத்துல இருக்கிற வெள்ளை சிவப்பு அணுக்களை தாண்டி சத்திரிய அணுக்கள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த சத்திரிய அணுக்களை அண்ணாத்தையோட ரத்தத்துல பாய்ச்சினது இந்த மாமா தான். எந்த மாமான்னு கேக்குறீங்களா? எதையுமே மாத்தக்கூடாதுன்னு சொன்ன இந்த மாமா. அண்ணாத்த அன்னைக்கு அப்படி பொங்குனாருங்க. அப்படியே அண்ணாத்தைக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாக்கா, அண்ணாத்த குழந்தை ஸ்டவ் கொஞ்சம் சிம்முல வை, என்னத்துக்கு பொங்குது. செல்வி ஆப்போசிட்ல பேசினது தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி மாற்றத்தை நோக்கி போனதும் அண்ணாத்த மாறாம இருக்கிறதுக்கும் காரணம் இந்த மாமா தான். ஏன்னா இந்த மாமாக்கு மாற்றமே பிடிக்காது. ஏன் மாமா மேலும் சில சொற்பொழிவுகளை பொழிவார், கேளுங்க. ஏன்னா அதுதான் நம்ம மாமா. பேசுங்க மாமா, பேசுங்க. இது வர்ண தர்மம், தொழில் ரீதியானது. இந்த பிறப்பும் தொழிலும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது ஒரு அம்சம். அது என்னென்னா சௌரியமாக போயிடும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக அதுக்குன்னு போய் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து ஒருத்தருக்கும் ஒரு தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அவங்க அப்பாட்டிருந்து அதை கற்றுப்போம். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும். என்ன அருமையா சொல்லியிருக்காரு, என்ன அருமையா சொல்லியிருக்காரு. வாழ்க்கையின் தத்துவத்தை இதை விட எளிமையா யாருனாலையும் சொல்ல முடியுமா? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு எஜுகேஷனை கொடுத்து அவனுக்கு புரியாத டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதை விட இப்ப கூட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா என்ன சாத்து வேணாலும் சாத்தலாம். இப்படியே அப்பா கூடயே அந்த பையன் போனான்னு வச்சுக்கோங்களேன், தட் ப்ரொஃபஷனை அவனால ஈஸியா கத்துக்க முடியும். அதாவது எந்த ஃபீல்டா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ண முடியுமா? இப்ப பாருங்க, என்னோட முதல் வீடியோ எடுத்து பாருங்க. வணக்கம், நான் தான் அப்படின்னு பேசியிருப்பேன். இப்போ அப்படி இல்லைல்ல. பிகாஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அதனால தாங்க அவர் சொல்றாரு பையன் அப்பா கூடயே போங்கோ அப்படின்னு. ஒருவேளை அப்பா செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு மாமாக்கு சொல்ல தெரியல. அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் என்னடா தொழில்னு கேட்டா மாமாக்கு சொல்ல தெரியும் நினைக்கிறீங்க? எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, இதைத்தான் மாமா மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த அப்பன் சொல்லி கொடுத்து இந்த மைக்க செஞ்சான்னு தெரியலையே இந்த அயல் நாட்டுக்காரன். ஏன் மாமா மைக்க கண்டுபிடிக்கிற அப்பஞ்சாதியே நம்ம ஊர்ல இல்லையா? மாமா பேச ரொம்ப பிரைட்டா இருக்கு, அதுக்கு காரணம் லைட் கண்டுபிடிச்சதாருன்னு தெரியலையா மாமா? அதை எந்த அப்பனோட புள்ள கண்டுபிடிச்சானே தெரியல. ஆனா பாருங்க, பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறான். அப்பன் சொல்லி கொடுக்கல. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அப்ப சொல்லி கொடுக்கவே இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அப்ப யாருன்னு நமக்கு தெரியாது. அதேதான் அவங்க அப்பதான் கரண்ட கண்டுபிடிச்ச மாதிரி. அதே குலத்தொழில தாமஸ் ஆல்வா எடிசனும் மண்ணியே அப்புறம்தான் மின்சார கருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரியும். மாற்றம் வேண்டாம்னு இந்த மாமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அட நம்ம அண்ணாத்த சூப்பரா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்க. மீச முளைக்க அதப்ப ஆண்ட பரம்பரையா இருந்த நம்ம அண்ணாத்த மீச முளைச்சதுக்கு அப்புறம் மனுஷனா மாறி இருக்காரு. கேட்கும் போதே அம்புட்டு குளிர்ச்சியா இருக்கு. அப்படியே அவங்களை பாக்குறப்பவே
கெத்தா பாப்பங்க, நாம தாங்க பெருசு அப்படிம்பாரு. ஆட சொல்லி முடிச்சவரு சமம்னு சொல்லி போட்டாரே. ஆட எப்படி பிறப்பாலேயே சமமாமே. அம்பேத்கர் கூட சட்டத்துக்கு முன் சமம்னு தான் சொன்னாரு. ஆனா அண்ணாத்தை என்ன காரணம், அண்ணாத்தை எங்க படிச்சாரா? அடிச்சாங்க. அண்ணாத்தைய போட்டு ட்ரோல்ல ஓட்டு உருட்டி பெரட்டி அடிச்சாங்க. அந்த தம்பி சொல்றாரு, எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து பேசின அந்த தமிழ்ச்செல்வி அக்காக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில போயிட்டே இருக்கேன். ஒரு அக்கா இதுல அந்த ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ்ச்செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்கா நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா பேர் சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சுக்கல. அப்போ இந்த அறிவியல் எனக்கு அறிவை கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. ஆனா மாமாவுக்கு ஹலோ ட்ரோலர்ஸ், ஐ எம் வெறும் சட்டையர் தான், நான் ஒவ்வொரு வீடியோ தான் பேச முடியும். ஆனா ட்ரோலர்ஸ், இந்த மாமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவரோட 2 கண்ணை மட்டும் விட்டு வச்சிருங்க. மூளையை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், அது எந்த மூளையில இருக்குன்னு அவருக்கே தெரியாது. உரிச்சு உப்பு கண்டை போட்டுருங்க. நீங்க அட்டிக்கிற அடியில தம்பியோட மாற்றத்தை மாதிரி மாமாக்கும் மாற்றம் வரணும். ஐயோ எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம மாமா சொல்லணும். இது வரைக்கும் மாமா பேசுனது ட்ரோல் கண்டென்ட்டா இல்லையான்னு தெரியல, இதுக்கு மேல பேசுவாரு பாருங்க ட்ரோல. உங்களுக்காக தான் போடுறேன். துவங்கட்டும், கிளப்புங்கள். ஆமா, புட்டு கண்டென்ட். இப்போ ஒரு பையனுக்கு ஒருத்தனை குணத்தால பிராமணன்னு கண்டுபிடிச்சு பூணல் போட முடியுமா? சாஸ்திரம் சொல்றது பூணல் போடுறது வந்து இப்போ நான் 5 வயசுல போடணும், 8 வயசுக்குள்ள பூணல் போடணும் சொல்லுது வேதம் படிக்கிறதுக்காக. இவன் ஒருத்தனை வந்து குணத்தினால இவன் பிராமணனா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவனுக்கு பூணல் போட்டு வேதம் சொல்லி கொடுக்க முடியுமா? பாசிபிலிட்டி இல்லை. அதனால தான் பை பர்த். முடியுமா? குணத்தால ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா குணம்னு ஒண்ணு இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு, நானா சொல்றேன். அப்படி முடியாததுனால ஆப்ஷனா என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கங்க. 5 வயசுல 8 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? புதிய கல்விக் கொள்கை இருந்தா கூட ஒரு 8 வயசுல பப்ளிக் எக்ஸாம் வச்சு கண்டுபிடிச்சிருவான். 8 வயசுல பூணூல் போட சொல்றதுக்கு படிக்க சொல்ல வேண்டியதானே மாமா? ஆனாலும் தப்பு படாது. அவன் புதிய கல்விக் கொள்கைக்கு போறானோ போகலையோ, 3ஆப்பு பாஸ் பண்றானோ பண்ணலையோ, நீ அவனுக்கு பாச மாட்டி விட்டுரு அப்படின்னு மாமா உங்களுக்காக கண்டென்ட் கொடுத்துருக்கிறாரு. ட்ரோலர்ஸ், மாமாவை பேஷா மாற்றத்தை கொண்டு வந்து விட்டுருங்க. அடுத்தது மாமா சொல்றது நல்லா இருக்கு, கேளுங்க. அதனாலதான் இது என்ன பண்ணிருக்காங்க நம்ம சிஸ்டத்துல, ஒரு தொழிலை கூட பிறப்பில இருந்தே பழக்கிறது. அவன் நடுவில் வந்து ஒரு தொழிலை பழகிறத விட இன்ஃபார்மலா தொழிலை பழக்கிறதுங்கிறது ஒன்று, ஃபார்மலா தொழிலை பழகிறதுங்கிறது. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறான், எந்த ஜாபுக்கு சேர்ந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் கேட்குறான். இது கேட்கவே வேண்டாம். கேட்டேலா? இன்ஃபார்மலா சில விஷயங்களை பண்றதை விட ஃபார்மலா பண்ணணும். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாதான் ஆண்ட பரம்பரை அண்ணன் ஆண்ட பரம்பரையாவே இருக்க முடியும். தமிழ்ச்செல்வி அக்கா சிஸ்டத்தை மாற்றத்துக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கு. பேட் கேர்ள். பை பர்த்ல இருந்தே ஃபாதரோடையே போயிட்டு இருந்தால் தொழிலை கற்றுனிடலாம். ஏனுமாமா, இந்த டாக்ஸி டிரைவரோட அப்பனா யார் வருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்க சாஸ்திரத்துல இடம் இருக்கா? சாஸ்திரம் கண்டுபிடிச்சு வச்சதெல்லாம் என்னன்னு நோக்கு நன்னா தெரியும். சயின்ஸ் அதுல இல்லை. உங்க சாஸ்திரத்துல இருக்க அதிகபட்ச சனிய, உங்க சாஸ்திரத்துல இருக்க அதிகபட்ச சயின்ஸே 7.5 நாட்டு சனி எங்க வீட்டுக்கு வராங்கிறது மட்டும்தான். அப்படி வந்த சனியை துரத்தி விடுறதுக்கு ராகு இருக்கன், கவலைப்படாதே. உனக்கு சயின்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா உடனே எங்க ஆத்தம் நோக்கி வா. முன்னாடி உட்காந்து கடல்ல இருக்க சிப்பிய உருட்டி சொல்லிடுவேன். சனி எப்ப போவான், கேது எப்ப வருவான், எல்லாம் நேக்கு அத்துப்படி அப்படின்னு மாமா சொல்லிட்டு இருக்கார். ஆனா அண்ணாத்த என்ன சொல்றார், மாறனா உனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் நல்லது. உண்மையாலுமே இன்னைக்கு நடந்த நீயா நானா ரொம்ப அற்புதமான கண்டென்ட்டுங்க. என்ன இந்த ட்ரோலர்ஸ் எல்லாம் மாமாவா விட்டுட்டாங்க, அண்ணாத்தைய திருத்திட்டாங்க. ஏதோ இந்த வார்த்தைகள் அந்த மாமாவே சொன்னாரு அப்படின்னு தான் உங்க மனசுக்கு படுதா? இதே வார்த்தையை தான் மணியன் சொன்னா. அப்படி இதே வார்த்தையை தான் இதுக்கு முன்னாடி இருந்த மாம்ஸ்கள்லாம் சொன்னாங்க. இதே இளவெடுத்த வார்த்தையை தான் இந்த சில்லற பையன் சீமானும் சொன்னான். ஆனா அவன் கொஞ்சம் வேற மாதிரி டைமென்ஷன்ல உருட்டுனா. அதாவதுங்க, எங்க கடலோடி குடும்பத்துக்குள்ள ஒரு விவசாய பெண் வந்தால் அவளுக்கு கருவாடு காய வைக்க தெரியாது. ஒரு கடலோடி பெண் மலைவாழ் மக்களுக்குள் வந்தால் மீன் பிடிக்க தெரிந்தவளுக்கு தேன் எடுக்க தெரியாது. அதனாலதான் அது அங்கங்க அப்படி அப்படியே இருக்கணும். ஆனா இந்த நாய் எங்க இருந்து இங்க வந்தானே
மாறுவான்னு தெரியலையே. இந்த நாய் மட்டும் மாறலாம். இந்த நாய்க்கு தேவையான எப்படிப்பட்ட வசதிகளையும் இவன் பயன்படுத்திக்கலாம். அத கூட அவன் சொந்த புத்தியில சொன்னது இல்லைங்க. இதோ இந்த மாதிரியான மாமாக்கள்லாம் அருளையதை அப்படியே வாய் வச்சு குடிச்சிட்டு இங்க வந்து வாந்தி எடுக்கிறவன் தான் சில்லற பைய சீமா. எந்த மாற்றமும் எங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களோட திட்டமே. 2025ல அறிவியல் உச்சத்துல இருக்கும் போதே இதைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாமா சொற்பொழிவாட்டுறத நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதே இந்த அண்ணாத்த பேசுறத கேட்டீங்களோ? வெறும் 4 வருஷம் அண்ணன் அப்படியே தலைகீழ மாறிட்டாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ட்ரோல் மெட்டீரியல், இன்னைக்கு அண்ணன் சட்டையரா மாறிட்டாரு. சமம், அனைவரும் சமம். அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான். சரி, இந்த மாற்றத்தை பத்தி தான் கதை எழுதலாம்னு ஆரம்பிச்சா ஆல்ரெடி அதையெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் வேற எதையெல்லாம் மாத்தலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒளிபரப்பான நீயா நானாவ எல்லாரும் எல்லாத்துக்கும் பரப்புங்க. ஏன்னா மாற்றத்தை நாம தானே பரப்பணும். அதுவும் ஆண்ட பரம்பரையோட மாற்றத்தையெல்லாம் சந்தோஷமா பரப்பணுங்க. ஏன்னா இங்க ஆண்ட பரம்பரைகள் அப்படியே இருக்கிறதுனாலதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிக்கல். ஆண்ட பரம்பரைகளும் மாறிட்டாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமுங்க. தமிழ்நாட்டில் மேலும் மாற்றங்கள் நிகழ நாம் அனைவரும் மாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். மறந்துடாதீங்க, புன்னகையோடையே பேசுவோம். நன்றி, வணக்கம்.